வந்தே மாதரம். காங்கிரசின் தூக்கம் தொலைந்தது. பிரதமர். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் மட்டுமல்ல, காங்கிரஸ் அரசு குடும்பத்தினர் தூக்கத்தை இழந்தனர். ஆர்ஜேடி காங்கிரசுக்கு இரு குடும்பங்களை பற்றியது மட்டும்தான் கவலை. இன்று பீகாரில் அதிகமான ஊழல் செய்த குடும்பம், மற்றொன்று இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் செய்த குடும்பம். 2 பேர் ஊழல் செஞ்சாங்களாம். லல்லு பிரசாத் ஊழல் பண்ணாராம், சோனியா ஊழல் பண்ணாங்களாம், வேற ஒன்றுமே பண்ணலையா. ஹலோ மோடி, 2008 ஞாபகம் இருக்கா? 2008 துக்ளக் ஆண்டு விழா. காமராஜர் அரங்கத்துக்கு நீங்கள் பேச வந்தீங்க. துக்ளக் ஆண்டு விழா 2008 ஜனவரி மாதம். அப்போ நான் இந்த பேனரை கட்டிக்கிட்டு லூஸ் மாதிரி ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன். மவுண்ட் ரோட்டில் 2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அது உள்ளே நுழையும் போது ஒரு மௌரியாங்கிற டிசி என்னை கைது பண்ணிட்டார். என்னை கைது பண்ணி தேனாம்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ கட்சிக்காரங்க என்னை பார்க்கணும் போது தேனாம்பட்டு போலீஸ் விட மாட்டேன்ட்டாங்க. நான் உள்ளேருந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படி சவுண்டு விட்டேன். உடனே என்னை பிடிச்சி கொண்டு வெளியே மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு ராத்திரி 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இது ஷோ உங்கள்கிட்ட சொல்லலையா மிஸ்டர்? இது தெரியுமா தெரியாதா? சந்திராசாமிங்கிற ஆள் தெரியுமா தெரியாதா? தூக்கத்தை கெடுத்தாரா? தூக்கத்தை அந்த சோனியா குடும்பத்தையே விரட்டி விட்டுலாம் இவர் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காரான். அவர் யார் தூக்கத்தை கெடுக்கிறாரோ இல்லையோ, ஏன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்காரு. ஜெய்ஹிந்த்.